தலைமை நேயர்களே வணக்கம். நான் உங்கள் தடயம்பாபு. இந்த டாஸ்மாகில் இந்த 10 ரூபா பிரச்சனை வந்தாலும் வந்துச்சு. இந்த தமிழக வெற்றி கழக ஆட்சியில் ஐயையே எங்கே பார்த்தாலும் ஒரே கலவரமாக இருக்குங்க. இதில் என்ன ஒரு இதுன்னா, 10 ரூபா வாங்கி ஆண்டாண்டு காலமாக அவங்க பழக்கப்பட்டு வாங்கின பணத்தை 10 ரூபாயை வந்து அதிகாரிகளுக்கு லஞ்சமாக கொடுத்து நடுவில் இருக்கிற சூப்பர்வைசரும் சேல்ஸ்மேனும் மாட்டிட்டானுங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சில இடங்களில் தமிழ்நாட்டில் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா 10 ரூபா கேட்குறியா, 10 ரூபாய்க்கு மேலே கேட்குறியா, உடனே சம்மந்தப்பட்ட ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து சேல்ஸ்மேனையும் அவங்களையும் தூக்கி ரிமாண்ட் பண்ணிடுறது. இது எந்த விதத்தில் நியாயம்? ஏங்க, டாஸ்மாக் ஊழியர் ஒரு அரசு ஊழியர் தானே. 10 ரூபா வாங்குறான், 20 ரூபா வாங்குறான்னு அவன் மேலே காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்து அவனை கைது பண்ண சொல்லக்கூடிய சட்டம், அவனை கைது செய்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய சட்டம் அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் இருக்காங்களே, எல்லா ஆஃபீஸ்லேயும் 1000 2000 லஞ்சம் கேட்குறாங்களே, அதை போய் நீங்கள் காவல் நிலையத்திலே புகார் கொடுத்து அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. 10 ரூபா காசு, 10 ரூபா நாங்கள் வாங்கி என்னென்ன பண்ணணுன்றதை விளக்கத்தையே அவங்க சொல்லிட்டாங்க. அந்த காசு எங்கெங்கெல்லாம் போகுது நம்ம 2-3 வீடியோவில் தொடர்ந்து அதை சொல்லிட்டு தான் இருக்கிறோம். முதல் வீடியோவை நம்ம தான் போட்டோம். டாஸ்மாகில் வந்து 10 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு இந்த வீடியோ நம்ம தான் போட்டோம். அதுக்கப்புறம் தான் எல்லாம் போட ஆரம்பித்தாங்க. அரசு நடவடிக்கை எடுக்க தொடங்கியிருக்கு. இந்த நேரத்தில் இந்த 10 ரூபா பிரச்சனையை வச்சுக்கிட்டு சில நிர்வாகிகள், சில குடிமன்னர்கள் போய் காவல் நிலையத்தில் போய் அதிகமாக காசு கேட்குறாங்கன்னு புகார் கொடுக்கறது, உடனே காவல்துறை, வீரியமிக்க காவல்துறை, கடமை தவறாத காவல்துறை உடனே வழக்கு பதிவு செஞ்சு அந்த 2 பேர்த்தையும் ரிமாண்ட் பண்ணுறது. இது எந்த விதத்தில் சரி, எந்த விதத்தில் தப்புன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவன் சேல்ஸ்மேனு 10 ரூபா ரொம்ப வருஷமாக வாங்கிட்டு இருக்கான். இப்போ போய் தொடர்ந்து அவன் மேலே வந்து புகார் கொடுக்கறது, அவங்கள போய் கைது பண்ணி ஜெயிலில். ஏங்க, நான் என்ன கேட்குறேன், அவர் அரசு ஊழியர். மற்ற துறைகளில் இருக்கக்கூடிய அரசு ஊழியருக்கு எவ்வளோங்க சம்பளம்? 50,000 ரூபாய்க்கு மேலே. டாஸ்மாகில் வேலை செஞ்சு எவ்வளோங்க சம்பளம்? 20,000 ரூபாய்க்கு கீழே. 20,000 ரூபா 20,000 ரூபா சம்பளம் வாங்குகிற சேல்ஸ்மேன் மீது கைது செய்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய தமிழக அரசாங்கம் லஞ்சம் வாங்குகிற மற்ற ஊழியர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும் இல்லை? இதே ஆஸ்பத்திரியில் போய் வண்டி தள்ளுறோம், 20 ரூபா கேட்குறான், 30 ரூபா கேட்குறான்னு பிரச்சனை வருது, சுகாதார அமைச்சர் போய் பார்க்குறாரு இல்லை, அந்த புகார் வருது இல்லை, அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள போய் ஜெயிலில் போட முடியுமா அவங்களால? அதை விட்டுட்டு சும்மா அந்த டாஸ்மாகை நோண்டிட்டு இருக்கீங்க. எப்போ பார்த்தாலும் அரசு வந்து அந்த டாஸ்மாகில் ஏற்படக்கூடிய செலவினங்களை அரசே அது வந்து தார்மீகமாக பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். 10 ரூபா அங்கே வாங்கக்கூடாமல் இருக்கணும்னா டாஸ்மாக் கடையில் இருக்கக்கூடிய அடிப்படை அத்தியாவசிய செலவினங்களை தமிழக அரசே டாஸ்மாக் நிர்வாகமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கக்கூடாது. அந்த பாட்டில் பொறுக்கிறது, பாட்டில் உடைக்கிறது, அட்டை பொறுக்கிறது, அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறது, பேங்கில் போய் டிடி கட்டுற கமிஷன் எல்லாமே வந்து டாஸ்மாக் நிர்வாகமே ஏற்றுக்கணும். அந்த இதர செலவுகளை அரசு ஏற்றுக்கொண்டால் சேல்ஸ்மேனும் அங்கே இருக்கிற சூப்பர்வைசரும் எதற்காக 10 ரூபாய்க்காக மக்களிடத்தில் கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க எழுந்து கொண்டு வருகிறது. எனவே மரியாதைக்குரிய நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தை தனி கவனம் செலுத்த வேண்டும். எதுக்கெடுத்தாலும் புகார் கொடுத்தால் அவர்கள் மீது கைது நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது, அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. இந்த நடவடிக்கைகள் எடுக்காமல் இருப்பதற்காக அந்த செலவினங்கள் அனைத்தையும் தமிழக அரசை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த டாஸ்மாக் ஊழியர்கள் மீது போடப்பட்டுள்ள அனைத்து வழக்குகளையும் தமிழக அரசாங்கம் ரத்து செய்ய வேண்டும். அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். அவங்களும் சாதாரண குடும்பம் தாங்க. அவங்களாம் நான் பெரிய குடும்பமா? மற்ற அரசு ஊழியரை போல் அவங்களுக்கு என்ன வருமானம் வருதா, கிம்பளம் வருதா? எதுவுமே இல்லையே. எதற்காக இந்த அதிரடி நடவடிக்கைகளை வந்து சில நண்பர்கள் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு தெரியல. எனவே தமிழக அரசாங்கம் டாஸ்மாக் நிறுவனத்தில் இந்த டாஸ்மாக் கடையில் வாங்கக்கூடிய அந்த 10 ரூபாயில் என்னென்ன செலவுகளாம் ஏற்படும், அந்த செலவுகளை வந்து தமிழக அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதற்குண்டான செலவுகள் ஏற்றுக்கொண்டால் மட்டும் தமிழ்நாடு முழுக்க சேல்ஸ்மேன் மீதும் சூப்பர்வைசர் மீதும் போடப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள், கோரிக்கையாகும். தமிழக அரசு கருணை காட்டும் என்று எதிர்பார்க்கிறோம். வணக்கம்.